சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல குணவான்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும். இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது இவங்களோட செயல்கள் அனைத்து விஷயத்துலையுமே எல்லோரோலையுமே பாராட்டப்படும் வகையில் அமையும். மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை நிறைந்து காணப்படுவாங்க. இவங்க எல்லோரையுமே ரொம்பவும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. முகதாட்சண்யம் காட்டுறது, உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுறது, சாஸ்திர சம்பிரதாயத்தை மதித்து நடக்கிறது, எதிர்கால சிந்தனையுமே சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க. பல லட்சியங்களை வழிவகுத்து வச்சு அதன்படி வாழக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை அளிக்கக்கூடியவங்களாகவும் பல நண்பர்களை கொண்டவங்களாகவும் எப்பொழுதுமே இவங்க கிட்ட ஒரு கம்பீரமான தோற்றமும் கண்டு காணப்படுவாங்க. மேலும் இந்த சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இப்போ புது வருடம் பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு, ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. புதிய நம்பிக்கையோடு 2025 புத்தாண்டு பிறந்திருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற சொல்ல பழமொழிக்கு ஏற்ப தான் எல்லா மக்களுமே ஜனவரி மாதத்தில் இந்த புது வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க. 2025 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு சூரிய பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலுமே நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளணும். அந்த பிரச்சனையில இருந்து சுயமாக சிந்திச்சு முடிவுகளை எடுக்கணும். எந்த பிரச்சனையுமே என்னை தொடரப்படாமல் என்னோட செயல்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்களா, கட்டாயம் அதற்கான ஒரு தீர்வுமே இருக்குது. அது என்னன்னா, சூரிய பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீங்க. வரக்கூடிய தடைகளும் உங்களை நெருங்காமல் சிவபெருமான் பார்த்துக்குவாரு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவனோட அருளால உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கவும் இனிமே வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தொல்லை தராமல் இருக்கவுமே நாங்களுமே அந்த சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் பல்வேறு வகையிலுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தோட முதல் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், சுகஸ்தானத்தில் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. இதன் மூலம் இந்த மாதம் உங்களோட தொழில் விஷயத்தில் வேணால் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு மறையுங்க. அதனால பயப்பட வேண்டாம். சிரமம் வரும்னு சொன்ன உடனே பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் அவ்வப்போது சில விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதற்கு நீங்கள் சுப செலவுகள் மேற்கொண்டால் நல்லதாக அமையும். சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலையை அறிந்து செயல்படும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலனை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், தன குடும்பஸ்தானத்தில் கேதுவும் இந்த சஞ்சார நிலைகளால் உங்களுக்கு அவ்வப்போது ஒரு சில விஷயத்தில் மட்டும் நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக வார்த்தைகளை நீங்கள் கையாளணும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுமே நல்லதாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடராமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் உங்களோட பேச்சில் கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கிரக பயிற்சி இருக்கு இல்லையா, அப்போ நெருக்கடிகள் ஏற்படுங்க. உங்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் கேது பகவானின் சஞ்சார நிலை அவ்வப்போது நெருக்கடியை அதிகரிக்க செய்வார். உங்களோட திறமையின் காரணமாக நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய புது சக்தி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும், உங்களோட வார்த்தைகளில் நிதானம் காக்கிறதும், வரவு செலவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சு செலவு பண்ணுறதும் கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. முக்கியமான ஒரு விஷயங்க, அது என்னன்னா, புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாதீங்க. ஏன்னா நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான். உடல்நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை தள்ளி வச்சு கொஞ்ச நாள் விட்டு அதை திரும்பவும் பேசுறது நல்லதாக இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிள்ளைகளின் நலனில் நீங்கள் கூடுதலாக அக்கறை செலுத்தணும். ஜனவரி 1 புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்திசாலித்தனமாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே செயல்படுவீங்க.
பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். செஞ்சுட்டு வர தொழிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலனையுமே பெற முடியும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய புது சக்தி அதிகரிக்கும். செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் கவனமாகவும், உத்தியோகம் பார்க்கும் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் அவ்வப்போது இந்த மாதம் உங்களை தேடி வருங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. ஆவேச செயல்பாடுகளால் அனைத்து விஷயமே சாதகமாக பெற முடியாது. அதனால் அவசிய முடிவை தவிர்த்திருங்க. ஆவேச செயல்பாடுகள் அனைத்தையும் குறிச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுங்க. நெருக்கடிகள் காணாமல் போகும். மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை அதிகம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த வேலையின் கவனமாக இருந்து வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களோட நட்சத்திர அதிபதி சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் எதிர்மறையாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் நிதானமாக செயல்படணும். பின் விளைவு பற்றி யோசிக்காமல் செயல்படுறதும், எடுத்துமோ கவுத்துமோ அப்படின்னு தடாலடியாக எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க இந்த மாதத்தில். சூரியனும் சனியும் ராகுவும் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகளை அவ்வப்போது உண்டாக்கலாம். பரம்பரை நோய் இப்போ வெளிப்படும். உடல் நலனில் நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக தான் இருக்கணும். வரவு செலவுலையுமே நிதானத்தை கடைப்பிடிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து போகிறதும், வாழ்க்கை துணையின் ஆலோசனை ஏற்று செயல்படுறதும் நல்லதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதுனால சங்கடங்கள் காணாமல் போகும். கடன் வாங்கிறது, கொடுக்கறது போன்றவற்றையுமே இந்த மாதத்தில் தள்ளி வச்சுடுங்க. பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உங்களோட வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிங்க. எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதன் பிறகு உங்களோட செயல்பாடுகள் ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தபடி நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நிலையில் மனக்குழப்பங்கள் நீங்கும். தெளிவாக செயல்படுவீங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். கேதுவும் சனி பகவானும் ராகுவும் ஏதேதோ ஒரு வகையில் அவ்வப்போது சின்ன சின்ன நெருக்கடிகளை தருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாலினத்திற்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லைன்னா பழி சொல்லுக்கு கூட ஆளாகலாம். உத்தியோகம் பார்க்குற இடத்துல வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு செயல்படுங்க. உங்கள் கூட பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்படி அனுசரித்து போனீங்களா கொஞ்சம் சங்கடம் ஏற்படாமல் இந்த விஷயத்துலேருந்து தவிர்க்கலாம். யாருக்கிட்டேயுமே கோபத்தையோ பிரச்சனையோ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வராதீங்க. வழக்கமாக இருக்கிற வேலையை அதை எப்பவும் போல் செஞ்சிட்ருங்க. கவனமாக செலுத்தி அந்த வேலைகளுமே நீங்கள் கடைபிடிக்கணும். உங்களோட பிள்ளைகள் மீது அக்கறை வச்சுங்க. அவங்க உங்களோட கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறது நல்லது. மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரைகளை இப்போதிலிருந்தே பின்பற்ற தொடங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் வாய்ப்பையுமே பெற முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையுமே அடைய முடியும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சூரிய பகவான் தாங்க. தினமும் எழுந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு கூட நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரு 48 நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள், அதுவும் முன்னேற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட காண முடியும். ஏன்னா இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நுண்கலையெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக செயலாற்றுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். கொஞ்சம் மனதிற்கு அமைதியான சூழ்நிலை நிலவும். வேலையில் ஏற்படுற பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு உறுதி உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பொறுமை வருங்க. ஏன்னா உங்களுக்கு யாராச்சும் இந்த வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க நீங்கள். ஆனால் உங்களை தேடி வர வம்பு சண்டை என்ன தான் பண்ணுறது, நீங்கள் எப்படியும் அதை சும்மா விட மாட்டீங்க. ஆனாலுமே உங்களோட பேச்சில் ஒரு நிதானம், பொறுமை, இது எல்லாமே சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சிம்மம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரமே மகம், பூரம், உத்திரம், இவங்க 3 நட்சத்திரமே சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை உண்டாக்கி கொடுக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லா ராசிக்குமே ஜனவரி மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாராவது எந்த ராசி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.